சைவ சாப்பாட்டில் சாம்பாரை தவிர்க்கவே முடியாது. வாரத்துக்கு 2 நாளாவது நம்ம வீடுகளில் சாம்பார் வச்சுருவோம். எப்போ பார் சாம்பாரா அப்படிங்கக்கூடிய சலிப்பு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் வெங்காயம், முருங்கைக்காய், கத்திரிக்காய் மாதிரியான காய்களை சேர்ப்போம். இந்த காய்கள் அந்த சாம்பாருக்கு தனி மணத்தையும் சுவையையும் கொடுத்துரும். இந்த சாம்பார் வகைகளில் முள்ளங்கி சாம்பாருக்கு தனி இடம் உண்டு. இந்த முள்ளங்கியினுடைய வரலாறு என்ன தெரிஞ்சுக்கலாமா? முள்ளங்கியின் பூர்வீகம் தென்கிழக்கு ஆசியாவாகத்தான் இருக்க வேண்டும் என்பது தாவரவியல் ஆய்வாளர்களின் கணிப்பு. காரணம், இவ்வகை தாவரங்கள் இந்த பகுதியில்தான் காட்டு தாவரங்களாக முளைத்து கிடந்திருக்கின்றன. காலப்போக்கில் இந்தியா, சீனாவின் மத்திய பகுதி, மத்திய ஆசிய பகுதிகளில் முள்ளங்கியின் பல்வேறு வகைகள் பல்கி பெருகியுள்ளன. முள்ளங்கியின் பூர்வீகம் பற்றி மற்றொரு கருத்தும் உள்ளது. ஃபர்டைல் கிரசன்ட், இது எகிப்தின் சில பகுதிகள், மெசபடோமியா, அசிரியா, ஃபெனீசியா ஆகிய பகுதிகளை உள்ளடக்கியது. இப்பகுதிகளில்தான் முள்ளங்கி தோன்றி பரவி இருக்க வேண்டும் என்று சில ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். மத்திய தரைக்கடல் நாடுகளில், குறிப்பாக காஸ்பியன் கடலை ஒட்டி அமைந்த பகுதிகளில் முள்ளங்கியின் வெவ்வேறு வகைகள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே விளைந்ததாக சில வரலாற்றாளர்கள் சொல்கிறார்கள். ஆனால் முள்ளங்கி இத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பகுதியில்தான் விளைந்தது என்று எடுத்துச் சொல்லும் தொல்லியல் ஆதாரங்கள் எதுவும் கிடைக்கவில்லை. கிமு 2700 சமயத்திலேயே எகிப்தியர்கள் முள்ளங்கியை விவசாயம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு ஒரு வரலாற்று குறிப்பு சொல்லுது. கிமு 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கிரேக்க வரலாற்றாளரான ஹெரோடோட்டஸ் எகிப்திய பிரமிடு கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்தவங்களுக்கு சம்பளமாக முள்ளங்கி, வெங்காயம், பூண்டு ஆகியவை வழங்கப்பட்டதாகவும் பதிவு செஞ்சிருக்கிறாரு. பண்டைய எகிப்தில் முள்ளங்கி கிடையாது, கிரேக்கர்கள் தான் பின்னாளில் எகிப்தில் முள்ளங்கியை அறிமுகப்படுத்தினாங்க அப்படிங்கிறது ஐரோப்பிய வரலாற்றாளர்களின் வாதம். என்னோட இருக்கிறது மிஸ்ஸஸ் ஷோபா ஸ்ரீனிவாசன் அவர்கள். வணக்கம்மா. வணக்கம். என்னம்மா செய்ய போறீங்க? முள்ளங்கி கீரை பருப்பு கூட்டு பண்ண போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்? முள்ளங்கி கீரை, தக்காளி, உப்பு, புளி, கொத்தமல்லி, துவரம்பருப்பு, எண்ணெய், பூண்டு, பச்சை மிளகா, கடுகு, சாம்பார் பொடி, வெங்காயம். நம்ம முள்ளங்கி கீரை பருப்பு கூட்டு செஞ்சிடலாமா? செஞ்சிடலாம். அப்புறம் கொஞ்சம் தண்ணி, கீரையை போடணும். கீரை போட்டுட்டு வெங்காயம், இது வந்து ஒரு வெங்காயம். ஒரு வெங்காயம், ஆமாம், ஒரு வெங்காயம். தக்காளி, இதுவும் ஒரு தக்காளி போட்டால் போதும் நம்மளுக்கு. அப்புறம் இந்த பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி. ஆமாம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி. பூண்டு வந்து நம்ம வேணுன்ற அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம். பசங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னம்னா நம்ம நிறைய சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நம்ம கொஞ்சமாக வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இதோடய இந்த புளியும் இப்போ நம்ம போட்டுடலாம். ஒரு 2 துண்டு புளி. ஆமாம், புளி. அப்புறம் இதோட கூட, ஏன்னா எல்லாத்தையும் கலந்தால் தான் நல்லாயிருக்கும், அதனால் சாம்பார் பொடியும் கூட போட்டுடலாம். இது நல்லா வேகணும். ஓகே. இப்போ வேகறதுக்கு நம்மளுக்கு எப்படியும் ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். 5 மினிட்ஸ் ஆகும். ஆமாம், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் இல்லையா? ஆமாம். ஓகே. கிமு 5ஆம் நூற்றாண்டிலேயே சீனர்கள் அதிக அளவில் முள்ளங்கியை பயிரிட்டுள்ளார்கள். அதன் பிறகு 2 நூற்றாண்டுகள் கழித்துதான் ஜப்பானுக்கு முள்ளங்கி பரவியதாக நம்பப்படுகிறது. பண்டைய சீனர்களும் ஜப்பானியர்களும் தோட்டங்களில் அழகுக்கான தாவரமாக முள்ளங்கியை வளர்த்துள்ளனர். நனகுசா நோச்சக்கு அப்படின்னா ஜப்பானிய மொழியில் 7 மூலிகைகளின் திருவிழா அப்படிங்கிறது பொருள். இதில் நனகுசா அப்படிங்கிறது 7 விதமான மூலிகைகளை குறிக்குது. ஜப்பானிய மக்கள் காலம் காலமாக கொண்டாடக்கூடிய இந்த விழா ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 7ஆம் தேதி அன்னைக்கு கொண்டாடப்படுது. குளிர்காலம் முடிஞ்சு அடுத்த பருவம் ஆரம்பிக்கும் போது உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய ஜப்பானீஸ் பார்ஸ்லி, ஷெப்பர்ட்ஸ் பர்ஸே, ஜெர்சி கட்வீட், காமன் சிக்வீட், நிப்பிள் வேர்ட், டர்னிப், டைகான் போன்ற 7 மூலிகைகளை சேர்த்து சமைக்கும் அரிசி கஞ்சியை சாப்பிடணும் அப்படிங்கிறது ஜப்பானியர்களுடைய வழக்கம். இந்த வழக்கம் 17ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்திலிருந்தே கடைபிடிக்கப்படுது. இதுல டைகான் அப்படிங்கக்கூடிய மூலிகை நமக்கு பரிச்சயமான முள்ளங்கி தான். நாம பல்வேறு உணவுக்கு மேல எப்படி தேங்காய் துருவலை சேர்த்து சாப்பிட்றோமோ அதே மாதிரி ஜப்பானியர்கள் முள்ளங்கி துருவலை தூவி சாப்பிடக்கூடிய வழக்கத்தை வச்சிருக்காங்க. ஆரோக்கிய வாழ்வுக்கான அற்புதமான உணவாக முள்ளங்கிய ஜப்பானியர்கள் கொண்டாடுறாங்க. கிமுவிலேயே
ஐரோப்பிய கண்டத்தில் முள்ளங்கி பரவியதென்றாலும் அது பிரிட்டனை அடைந்தது 16ஆம் நூற்றாண்டில்தான். 16ஆம் நூற்றாண்டில் டச்சுக்காரர்கள் இசிக்கிள் என்ற வெள்ளை நிற சிறிய கூம்பு வடிவ முள்ளங்கியை பயிரிட்டுள்ளனர். அதற்கு பிறகு பிரிட்டிஷாரும் பிரெஞ்சுக்காரர்களும் சிறிய ரக முள்ளங்கிகளை அதிகம் பயிரிட ஆரம்பித்தனர். அமெரிக்க கண்டத்தில் ஐரோப்பியர்களின் வருகைக்கு பிறகுதான் முள்ளங்கி பயிரிட்டு விவசாயம் செய்யும் தாவரங்களில் முதன்மையானதாக மாறியது. நம்ம கீரையை வேக போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல ஆச்சு இல்லையா? ஆமா. வெந்துருச்சுங்களா? வெந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ உப்பு சேர்த்துக்கணும். நம்ம உப்பு ஏன் முதல்ல நம்ம சேர்க்கல? முதல்ல சேர்த்தோம்னா அந்த கீரை வந்து சரியா வேகாத கூட போயிடும். அதனால நம்ம அப்புறமா சேர்த்தோம் அப்படின்னா அந்த கீரை இதுவாகும். ஓகே ஓகே. முதல்ல சேர்த்துட்டோம்னா கொஞ்சம் வேகறதுக்கு டைம் எடுத்துக்கும். ஆமா, சரியா வேகலைனாலும் நல்லா இருக்காது. அதனால இப்போ நீங்க போட்டிருக்கக்கூடிய உப்பு வந்து பருப்புக்கு சேர்த்து. ஆமா, பருப்புக்கு சேர்த்து தான். ஓகே. பருப்புல உப்பு போட்டு வேக வைக்கல? உப்பு போட்டு வைக்கல, மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். அதுல கொஞ்சமா மஞ்சள் பொடி சேர்த்திருக்கேன். இப்போ இந்த பருப்பையும் அதுல போட்டுடலாம். பருப்பு சேர்த்ததுக்கு பிறகு எவ்வளவு டைம் எடுத்துக்கும் இது? ரொம்ப நேரம் வேண்டாம். கூட்டுன்றதுனால ரொம்ப கெட்டியா வேண்டாமே, போதும். இது கொதிச்சதுன்னா இனிமே தாளிப்பு போட வேண்டியதுதான். தாளிப்பு போட்டாச்சுன்னா நம்மளுக்கு ரெடி. ஆமா. தாளிப்புக்காக. ஆமா. கடுகு மட்டும் தாளிச்சாலே போதும். ஆமா, தாளிச்சாலே போதும். ஓகே. கொத்தமல்லியே தூள். இப்போ நம்மளுக்கு முள்ளங்கி கீரை பருப்பு கூட்டு ரெடி இல்லையா? ஆமா. அடுப்பு அணைச்சிடலாமா? அணைச்சிடலாம். ஓகே. முள்ளங்கி கீரை பருப்பு கூட்டு ரெடி. டேஸ்ட் பார்க்குறேன். இந்த பருப்பும் அந்த புளியும் அந்த கீரையோடு சேர்ந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது. தனி டேஸ்ட்டு. இந்த முள்ளங்கி கீரை பருப்பு கூட்டு பிரமாதம். கிபி 1ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ரோமானிய இயற்கையியலாளர் பிளினி தி எல்டர், அதே நூற்றாண்டில் வாழ்ந்த கிரேக்க தாவரவியலாளர் டிஸ்கோரிடஸ், கிபி 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கிரேக்க தத்துவ ஞானியும் மருத்துவருமான கேலன் ஆகியோர் அவர்களது காலத்தில் முள்ளங்கி இருந்தது பற்றி குறிப்பிட்டிருக்கிறாங்க. அந்த காலகட்டத்திலேயே கிரேக்கர்களும் ரோமானியர்களும் சிறிய பெரிய நீளமான உருண்டியான கூம்பு வடிவிலான பல வகை முள்ளங்கிகளை விவசாயம் செய்ததற்கான வரலாற்று குறிப்புகளும் காணப்படுது. அப்போது கிரேக்கத்தில் தங்கத்திற்கு இணையான மதிப்போடு முள்ளங்கி இருந்ததாம். முள்ளங்கி விதை மூலம் பயிர் செய்யப்படும் தாவரம். குறைந்த காலத்தில் பலன் கொடுக்கும் காய்கறிகளில் முள்ளங்கியும் ஒன்று. இது 45 முதல் 60 நாட்களில் அறுவடைக்கு தயாராகும். பராமரிப்பு செலவு குறைவு. சாகுபடி செய்வதற்கு அறுவடை செய்வதற்கு அதிக ஆட்பலம் தேவையில்லை. ஊடுபயிராகவும் பயிர் செய்யலாம். முள்ளங்கி அதன் கீரை இரண்டுக்குமே சந்தையில் நல்ல தேவை உள்ளது. எளிதில் வாடிப்போகாது. விற்பனை செய்வது எளிது என்பதால் விவசாயிகள் முள்ளங்கியை வருடம் முழுவதும் பயிர் செய்கிறார்கள். முள்ளங்கி இது ஒரு வேர் தாவரம். இதனுடைய நிறம் வடிவத்தை வச்சு தான் இதை வகைப்படுத்துகிறாங்க. காட்டு முள்ளங்கி, குதிரை முள்ளங்கி, மலை முள்ளங்கி அப்படிங்கிறது இதனுடைய வகைகள். இந்த வெள்ளை கலராக இருக்கக்கூடிய இந்த முள்ளங்கியை தான் மலை முள்ளங்கி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் நம்ம மண்ணில் அதிகமாக விளைவிக்கப்படுது. இது தவிர சிவப்பு முள்ளங்கியும் ஆங்காங்கே விளைவிக்கப்படுது. ஐரோப்பாவில் கருப்பு, சிகப்பு, பர்பிள் நிறம், உருளை வடிவம் அப்படின்னு பல வகையான முள்ளங்கிகள் பயிர் செய்யப்படுது. இந்த முள்ளங்கிகளில் கிழங்கு, இலை, விதை மூன்றுமே சாப்பிட தகுந்தது. மருந்தாகவும் அதிகமாக இதை பயன்படுத்துகிறாங்க. முன்னாடியெல்லாம் இந்த மாதிரியான மலை பிரதேசங்களில் மட்டும்தான் இந்த முள்ளங்கியை பயிர் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ சமவெளி பகுதிகளிலையும் இந்த முள்ளங்கியை பயிர் செய்கிறாங்க. என்னோட இருக்கிறது கொடைக்கானலை சேர்ந்த இந்திரா அவர்கள். வணக்கம்மா. வணக்கம். என்னம்மா பண்ண போறீங்க? முள்ளங்கி சட்னி செய்யலான்ட்டு இருக்கேன். முள்ளங்கி சட்னி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்? முள்ளங்கி, பாசிப்பருப்பு, மிளகாவத்தல், தேங்காய், கடுகு, வெள்ளைப்பூடு, எண்ணெய், உப்பு, புளி. இப்போ செஞ்சிடலாமா? செஞ்சிடலாம். ஓகே. முதல்ல எண்ணெய் இல்லையா? இது வந்து முள்ளங்கியை வதக்கிறதுக்காக இல்லையா? ஆமா. இது ஒரு முள்ளங்கி இருக்குமா? 2 முள்ளங்கி. 2 முள்ளங்கி இருக்கும். சரி.
இது நல்ல வதங்கணுமா? எவ்வளவு? இல்லை நல்லா வதங்கணும். நல்ல வதங்கணும் இல்லையா? சரி. நம்மளுக்கு முள்ளங்கி நல்லா வதங்கிருச்சா? வதங்கிருச்சு இல்லையா? முள்ளங்கிய எண்ணெயில போட்டு வதக்கி எடுத்து வச்சிட்டோம் இல்லையா? அடுத்தது என்னமா பண்ண போறீங்க? அடுத்து மிளகாய். இது லேசா வறுத்தா போதும் இல்லையா? இப்ப நம்ம மிளகா வத்தல வறுத்தாச்சு. அடுத்ததுமா? அடுத்து பருப்பு. பாசி பருப்பு இல்லையா? ஓகே. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம பாசி பருப்பு போடலாம். இப்ப நம்ம பாசி பருப்பையும் வறுத்து எடுத்து வச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்னமா? தேங்காய். தேங்காய். இது வந்து ஒரு சில்லு அளவுக்கு நம்ம தேங்காய். ஒரு சில்லு அளவு. அடுத்து என்னதுமா? அடுத்து வெள்ளைப்பூடு. வெள்ளைப்பூடு ஒரு 3 பல்லு இல்லையா? ஆமா. ஓகே. இப்போ நம்ம வெள்ளைப்பூண்டும் நம்ம எண்ணெயில வதக்கி எடுத்து வச்சிட்டோம். அடுத்தது என்னமா? புளி. புளி. வேதங்களில் முள்ளங்கி பெரும் விருந்திற்கு பிறகு ஜீரணத்திற்காக கடித்து உண்ணும் பொருளாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மகாபாரதத்தில் மான்கரியை முள்ளங்கி துருவலோடு எலுமிச்சை சாறு, மாதுளை மற்றும் பிற மசாலாக்கள் சேர்த்து சமைத்ததாக குறிப்பு இருக்கிறது. 12ஆம் நூற்றாண்டில் மேற்கு சாளுக்கிய அரசர் 3ஆம் சோமேஸ்வரா எழுதிய சமஸ்கிருத இலக்கியமான மனசொல்லசாவில் கவிச்சண்டி என்ற மாமிச பதார்த்தத்தின் சமையல் குறிப்பில் முள்ளங்கியும் கத்திரிக்காயும் பிரதான சேர்மானங்களாக இடம்பெற்றுள்ளன. கிமு 9ஆம் நூற்றாண்டுக்கும் கிமு 6ஆம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் எழுதப்பட்டதாக கருதப்படும் பண்டைய ஆயுர்வேத நூலான சரக சம்ஹிதையில் முள்ளங்கியை மண்ணுக்கு அடியில் விளையும் உணவு வகையாக பட்டியலிட்டுள்ளார்கள். முள்ளங்கியின் இலைகள் ஒரு மூலிகையாகத்தான் கருதப்பட்டிருக்கிறது. 1ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட பெஹ்ல சம்ஹிதையில் முள்ளங்கியை காரமும் மசாலாக்களும் சேர்த்து வதக்கி உண்டதாக குறிப்புகள் காணப்படுகின்றன. இவையெல்லாம் இந்தியாவில் முள்ளங்கி குறித்த வரலாற்று குறிப்புகள். இப்போ நம்ம முள்ளங்கி சட்னி பண்றதுக்கு முள்ளங்கி, மிளகாவத்தல், தேங்காய், பாசிப்பருப்பு, புளி, வெள்ளைப்பூண்டு எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில வறுத்து தனித்தனியாக எடுத்து வச்சிட்டோம். இப்போ மிக்சியில் அரைக்கணும். அரைக்கலாம். இதுல தண்ணி சேர்த்து அரைப்பீங்களா? கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கணும் இல்லையா? சரி. இப்போ நம்ம சட்னிக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இல்லையா? இதுக்கப்புறம் தாளிச்சு இப்போ நம்மளுக்கு கடுகு நல்லா வடிச்சிருச்சு இல்லையா? இப்போ அடுப்பு நிறுத்தியாச்சு. அடுத்து என்னமா பண்ண போறீங்க? அதில் சேர்த்துட போறீங்க. சரி. முள்ளங்கி சட்னி நம்மளுக்கு ரெடி. டேஸ்ட் பார்த்துடலாமா? முள்ளங்கி சட்னி சிறப்பு. வாதங்கரப்பான், வயிற்றறிவு, சூளைக்குடல், வாதங்காசம், ஐயம், மண்தலை நோய், மோதுநீர் கோவை, பன்னோய், பல்சிலந்தி, குன்மம், இறைப்பு கடுப்புஞ்சாவு, முள்ளங்கி கந்தத்தார். இது தேரையர் குணபாடத்தில் வரும் பாடல். முள்ளங்கியை சமைத்து சாப்பிட்டால் வாதப்பிணி, கரப்பான், வயிற்றெரிச்சல், குத்தல், குடல் நோய், இருமல், கபம், தலைவலி, நீரேற்றம், குன்மம், பல்சிலந்தி, சுவாச நோய்கள், மூலக்கடுப்பு ஆகியவை நீங்கும் என்பது இதனுடைய பொருள். ஜீரண சக்தியை பெருக்கக்கூடிய முள்ளங்கியானது காமத்தையும் பெருக்கக்கூடியது. அப்படிங்கிறதுனால இதை காமவர்தினி அப்படின்னு சொல்லுது சித்த மருத்துவம். மூலகம், முள்ளங்கி, முள்ளாங்கி போன்றவை முள்ளங்கியை குறிப்பிடும் பிற தமிழ்ச் சொற்கள். சமஸ்கிருதத்திலும் மூலகம் என்றே முள்ளங்கியை அழைக்கிறார்கள்.
மலையாளத்திலும் தெலுங்கிலும் இது முள்ளங்கி என்றே அழைக்கப்படுகிறது. முள்ளங்கிக்கான ஆங்கில வார்த்தை ராடிஷ். இது எப்படி உருவானது? லத்தீன் மொழியில் ராடிஸ் என்றால் வேர் என்பது பொருள். அதிலிருந்துதான் முள்ளங்கிக்கான ஆங்கில வார்த்தையான ராடிஷ் உருவாகியுள்ளது. என்னோட இருக்கிறது கொடைக்கானலை சேர்ந்த வேளாங்கண்ணி அவர்கள். வணக்கம்மா. என்னம்மா செய்ய போறீங்க? முள்ளங்கி கீரை பொரியல் பண்ண போகிறோம். முள்ளங்கி கீரை பொரியல். இது கீரையில மட்டும் பண்ண போறீங்களா? இல்லை, முள்ளங்கி கிழங்குலையும் பண்ண போகிறோம். முள்ளங்கி கிழங்கையும் சேர்த்தே போட்டு பண்ண போறீங்க. சரி, இப்போ முள்ளங்கி கீரையை தவிர மீதி என்னெல்லாம் நம்மளுக்கு தேவை? எண்ணெய், வெங்காயம், தக்காளி, சீரகம், கடுகு, கருவேப்பிலை, மிளகாய், உப்பு. முள்ளங்கி கீரை பொரியல் செஞ்சிடலாமா? செஞ்சிடலாம். ஓகே, அடுப்பு பற்ற. இது தாளிக்கிறதுக்கு. ஆமாம். கடுகு, அடுத்தது சீரகம், இப்போ வெங்காயம், ஒரு வெங்காயம் நம்ம போட்டுக்கலாம் இல்லையா? போட்டுக்கலாங்க. ஒரு முள்ளங்கி போட்டுக்கலாம். இப்போ காரத்துக்கு மிளகாய் வத்தல் போட்டிருக்கோம். அடுத்தது கருவேப்பிலை. இப்போ மிளகாய் நம்மளுக்கு காரம் என்ன மாதிரி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தான் நம்ம தக்காளி சேர்க்கணும் இல்லையா? சரி. வெங்காயம் வதங்கிடுச்சு, இன்னும் தக்காளி போடலாம். தக்காளி வதங்கிடுச்சு, முள்ளங்கி போடலாம். இப்போ நம்ம துருவி வச்சிருக்கக்கூடிய முள்ளங்கியை சேர்க்கலாம் இல்லையா? நம்மளுக்கு இதுக்கு தனியா நம்ம வந்து தண்ணி எதுவும் சேர்க்கல இல்லையா? முள்ளங்கியில இருக்கக்கூடிய அந்த தண்ணீரே போதும். ஆமா ஆமா. ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கீரை சேர்க்கணும் இல்லையா? ஆமா. இப்போ நீங்க வந்து கீரை சேர்த்தீங்க இல்லையா? கீரை சேர்த்துட்டு நீங்க கிண்டி கொடுக்கல, அமுக்கி தான் விட்டீங்க. எதுக்காக அப்படி பண்ணீங்க? கிண்டி விட்டோம்னா சத்து வந்து இதாகாது. உள்ளே அமுக்கி கொடுத்தோம்னா நமக்கு அந்த சத்து உள்ளே இருக்கும். ஓகே, இப்போ கிளறி கொடுத்தீங்கன்னா அந்த கீரையில இருக்கக்கூடிய சத்து வெளியில போறதுக்கு, அந்த ஆவியில வெளியில போறதுக்கு இருக்கு. இப்படி அமுக்கி கொடுத்துட்டு நம்ம மூடி வச்சிட்டோம்னா அப்படியே உள்ளே இருக்கும், சத்து உள்ளே இருக்கும் இல்லையா? சரி, இந்த கீரை இதோட சேர்ந்து வெந்து வரதுக்கு ஒரு 15 நிமிஷம் ஆகும். இப்போ 15 நிமிஷம் நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? காத்துக்கிட்டு இருக்கலாம். பொதுவா முள்ளங்கியை சமைக்கிறப்போ சாப்பிட்றப்போ ஒரு விதமான நெடி பலமாக அடிக்கும். அதை சாப்பிட்ட பிறகும் நாம விடக்கூடிய மூச்சுல அல்லது உடல் வேர்வையில கூட இந்த நெடியை நாம உணரலாம். அதுக்கு காரணம் முள்ளங்கியில அதிக அளவு இருக்கக்கூடிய கந்தகமும் பாஸ்பரஸும் தான். வெள்ளை முள்ளங்கி அதிக குளிர்ச்சி தரக்கூடியது, வாயுவை வெளியேற்றும் தன்மை கொண்டது. இதுல நீர் சத்து, கால்சியம், பொட்டாசியம், சுண்ணாம்பு, இரும்பு சத்து எல்லாமே இருக்குது. இது சிறுநீரக கல்லடைப்பு, பித்தப்பை கல் உள்ளவர்களுக்கு மிகவும் நல்லது. ஆஸ்மா நோயாளிக இதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. சிகப்பு முள்ளங்கி ஹைப்பர் அசிடிட்டி உள்ளவங்களுக்கு இது நல்லது. இதுல கந்தகம், கால்சியம், வைட்டமின் சி இருக்குது. இது கை கால் மூட்டு வீக்கத்தை குறைக்கும், ரத்தத்தில் யூரிக் ஆசிட் அளவை குறைக்கும், மித உஷ்ணம் தரும், சிறுநீரை நன்றாக வெளியேற்றும். இப்போ நம்மளுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. எடுத்து கிண்டி கொடுத்துடலாமா? கொடுத்துடலாம். எடுங்க. ரெடி ஆயிடுச்சு. இப்போ உப்பு சேர்த்தா போதும் இல்லையா? உப்பு சேர்த்தா போதும். நம்மளுக்கு இப்போ ரெடியா? ரெடி. நம்மளுக்கு முள்ளங்கி கீரை பொரியல் ரெடி. ஆஃப் பண்ணிடலாம். முள்ளங்கி கீரை பொரியல் ரெடி ஆயிருச்சு. டேஸ்ட் பார்க்கலாமா? பாருங்க. அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. உப்பு காரம்லாம் அழகா இருக்கு. அந்த முள்ளங்கியினுடைய ஃப்ளேவரும் கீரையினுடைய ஃப்ளேவரும் சேர்ந்தே இருக்கு. மொத்தத்தில்
இந்த பொரியல் அருமை. தொண்டை சம்பந்தப்பட்ட நோய்களை போக்கி குரலை இனிமையாக்கும் வல்லமை முள்ளங்கிக்கு இருக்காம். முள்ளங்கி பிஞ்சின் சாறை தேனுடன் கலந்து கொடுத்தா அது பச்சிளம் குழந்தைகளோட சளியை போக்கும், மலச்சிக்கலை நீக்கும். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் வேறொரு உணவோடும் வரலாறோடும் உங்களை சந்திக்கின்றேன். பாய்.